புதுப்பித்தலுக்கான அமைதியான பாதை. ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு காலத்தில் வாழ்க்கை ஒரு சுமூகமான பாதை என்று நம்பினான். ஆனால் அவர் வளர வளர அர்ஜுனின் பாதை எதிர்பாராத திருப்பங்களுடன் முறுக்கியது. வேலை இழப்பு, நண்பர்களுடன் தவறான புரிதல் மற்றும் தனிமையின் எடை. அவனுடைய தாய் அவனுடைய அச்சத்தை தணித்து, தந்தையின் வார்த்தைகள் அவனை வழிநடத்தும்போது குழந்தை பருவ நினைவுகளின் ஆறுதல் வெகு தொலைவில் தோன்றியது. அர்ஜுன் தனது பெற்றோர் ஒரு முறை தங்கள் சொந்த புயல்களில் அமைதியாக போராடியது நினைவுக்கு வந்தது. அவர்கள் உறக்கமில்லாத இரவுகளையும் உணவை குறைவாக பகிர்ந்து கொள்ளும் நேரங்களையும் அவர்களின் நம்பிக்கையே அவர்களை தொடர்ந்த நாட்களையும் எதிர்கொண்டது. அவர்கள் அவருக்கு பாடம் கற்பித்தார்கள். அவர் அடிக்கடி புறக்கணிக்கும் அறிவுரைகளை திரும்ப திரும்பச் சொன்னார்கள். இப்போது வாழ்க்கையின் சோதனைகள் அவரை அழுத்தியதால் அந்த பாடங்கள் எதிரொலிகளாக மீண்டும் வந்தன. ஒரு நாள் மாலை கிராமத்தின் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தபோது அர்ஜுன் தனது புத்திசாலித்தனமான வார்த்தைகளால் அறியப்பட்ட ஹரி என்ற முதியவரை சந்தித்தார். அர்ஜுனின் பாரத்தை உணர்ந்த ஹரி மெதுவாக பேசினான். வாழ்க்கை என்பது கூச்சல், கோபத்துடன் போராடுவது அல்ல. சில சமயங்களில் மௌனமே மிகப்பெரிய ஆசான். என்ன சொல்கிறாய்? அர்ஜுன் குழப்பத்துடன் கேட்டான். புயல் வரும்போது அது எதிர்க்கும் மரங்களை வேரோடு பிடுங்குகிறது. ஆனால் தாழ்மையான போல் வளைந்து உயிர் பிழைக்கிறது என்று ஹரி கூறினார். வாழ்க்கை அதன் புயல்களை வீசும்போது நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்து போகட்டும். புரிந்து கொள்ளவும் பிரதிபலிக்கவும் அந்த அமைதியை பயன்படுத்துங்கள். ஹரியின் அறிவுரையை பின்பற்ற அர்ஜுன் முடிவு செய்தான். பல மாதங்களாக அவர் வலிக்கு எதிராக போராடுவதை நிறுத்தினார். மாறாக, வாழ்க்கை கடினமாக இருந்தபோது அவரது பெற்றோரைப் போலவே அதனுடன் உட்கார கற்றுக்கொண்டார். அவர் சிறிய வேலைகளில் அமைதியாக வேலை செய்தார். துண்டு துண்டாக தனது நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பினார். மேலும் தன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். மெல்ல தனக்குள் இருந்த புயல் தணிவதை உணர்ந்தான். அடுத்த பருவத்தில் அர்ஜுன் ஒரு புதிய நோக்கத்தை கண்டுபிடித்தார். அவருடைய தயவும் வலிமையும் தேவைப்படும் வேலை. விலகியிருந்த நண்பர்கள் அவனிடம் கண்ட புதிய அமைதியில் ஈர்க்கப்பட்டு திரும்பினர். வாழ்க்கையின் பிரச்சனைகள் உரத்த சண்டைகள் மூலம் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை. மாறாக அமைதியான பொறுமை மற்றும் நேரம் வரும்போது புதிதாக தொடங்க தயாராக இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அர்ஜுன் தன் பெற்றோர் சொல்லும் கதைகள், பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் தங்கள் சொந்த போர்களை எப்படி எதிர்கொண்டார்கள் என்ற கதைகளை நினைத்து சிரித்தான். இப்போது அவர் புரிந்து கொண்டார். வாழ்க்கையின் பாடங்கள் கடுமையானதாக இருக்கலாம். ஆனால் நாம் புயல்களை மௌனமாக தாங்கினால் நாம் பலமாக வெளியே வருகிறோம். ஒரு புதிய அத்தியாயத்திற்கு தயாராக இருக்கிறோம்.